சூரா யாசீனை பற்றி பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு என்ன? சூரா யாசீன் வந்து கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம். ஃபஇன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பன் வ கல்புல் குர்ஆனி யாசீன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் உண்டு. அதே போல என்ன சூரத்து யாசீன் வந்து அதாவது குர்ஆனுடைய இதயம். மன் கரஅஹா ஃபில் லைலி ஃபகஅன்னஹு கரஅஹா 10 மர்ரா. அதாவது ஃபகஅன்னஹு கரஅல் குர்ஆன் 10 மர்ரா. யார் வந்து இதை ஓதுகிறாரோ, இந்த குர்ஆன் இந்த சூரா யாசீனை ஓதுகிறாரோ இரவுல, அவர் 10 முறை குர்ஆன் ஓதியதற்கு சமம். சூரா யாசீனை ஓதிட்டார்டா குர்ஆனையே 10 முறை ஓதியதற்கு சமம் என்ற ஒரு சிறப்பு திர்மிதியில் என்ன செய்து அதாவது பதிவு செய்யப்படுது. இன்னும் பல கிரந்தங்கள்ல வருது. இது ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து மிகவும் பலகீனமான லைஃப். அதாவது சூரா யாசீன் சுருக்கமாக சொல்றேன்னா, சூரா யாசீன் சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸும் இல்லை. எல்லாமே லைஃபானது. ஒன்றில் லைஃப் அல்லது மிகவும் பலகீனமானது அல்லது இட்டுக்கட்டப்பட்டது. 3ல ஒரு செய்தியாக தான் என்ன செய்யணும் விரிக்கணுமே தவிர சூரா யாசீன் சம்பந்தமாக சஹீஹான எந்த செய்தியும் என்ன இல்லை. இதுதான் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய நிலையாக என்ன செய்ய இருக்கிறது. ஹதீஸ் கலை அறிஞர் நிலைன்னு சொன்னால் அரவாசி பேர் சஹி, அரவாசி பேர் என்ன லைஃப், அப்படி அல்ல. பெரும்பாலான ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாமே தாயிஃபானவைகள் அல்லது தாயிஃபுன் ஜித்தன், மிகவும் பலகீனமானவைகள் அல்லது மௌது, இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்றதுதான். அதே போல சூரா யாசீனுக்கு இதல்லாத ஒரு சிறப்பு அப்படி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், யார் வந்து சூரா யாசீன் ஓதுகிறாரோ அவர் அதாவது சூரத்தை யாசீன் லிமா துக்ரா, நீங்க எதற்காக அந்த யாசீன் வந்து ஓதப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும். யாசீன் ஓதப்பட்டால் நீங்க ஏதாவது நோக்கம் நிறைவேறணும்னா சூரா யாசீன் என்ன செஞ்சிடணும், ஓதிட்டு அதை கேட்டால் என்ன செஞ்சிடும், அது நிறைவேறிவிடும். அப்படி என்று சொல்லக்கூடிய சில செய்திகள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போல சூரா யாசீன் சம்பந்தமாக அதே போல இக்ராவு யாசீன் அலா மௌத்தாக்கும் அல்லது இக்ராவு அலா மௌத்தாக்கும் யாசீன், உங்களுடைய மௌத்தா அதாவது மௌத்தாக்களுக்கு, மௌத்தா அப்படின்னு சொல்றது இறந்தவர்கள் அல்லது இறந்து கொண்டிருக்க கூடியவர்கள், சக்கராத்துல உள்ளவர்கள், இவர்களுக்கு என்ன செய்ய யாசீனை ஓதுங்கள். ஆனால் இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா இறந்தவர்களுக்கு ஓதுங்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்கள். ஹதீஸ் வந்து லைஃபானது. ஆனா இந்த ஹதீஸையும் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொன்னால், இறந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க யாசீன் கபர்ல கொண்டு போய் ஓதுவாங்க. அப்படியெல்லாம் ஓதுறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா இதே லைஃபான ஹதீஸ் இன்னொரு அறிவிப்புல இறந்தவர்களுக்கு ஓதப்படாதன்றதை இந்த லைஃபான ஹதீஸே விளங்கப்படுத்துது. லைஃபான ஹதீஸே இன்னொரு இடத்துல விளங்கப்படுத்து இறந்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது, இறந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஓதணும். எப்படி என்று சொன்னால், உங்களில் மரணித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த யாசீனை ஓதினால், உங்களில் மரணித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த யாசீனை ஓதினால் சொர்க்கத்துடைய மலக்கு வந்து இறங்கிடுவாராம். சொர்க்கத்துடைய மலக்கு வந்து இறங்கி அதுக்கு பின்னால தான் அதாவது இவருடைய உயிர் என்ன செய்யும் பறிக்கப்படும். அதாவது சொர்க்கத்தின் ஒரு மலக்கு இறங்கி வருவார், ஒரு பானத்தை எடுத்துட்டு இவர் அதை குடிப்பாரு. சக்கராத்துடைய வேலை வச்சு என்ன செய்வாரு, குடிப்பாரு. அதுக்கு பின்னால்தான் அவருடைய ரூஹ் என்ன செய்யும் பறிக்கப்படும். அப்படின்னா சொர்க்கத்துடைய மலக்கு சொர்க்கத்திலிருந்து என்ன அவருக்கு கொண்டு வந்து மௌத்துக்கு முன்னாலே உலகத்துல சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு போவார். எப்ப சூரா யாசீன ஒருவர் சக்கராத்துடைய வேலையில் ஓதினால் அப்படின்ட்டு. அப்படின்னா இக்ராவு மௌத்தாக்கும் இக்ராவு அலா மௌத்தாக்கும் யாசீன், உங்களுடைய இறந்தவர்களுக்கு யாசீனை ஓதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு யாசீனை என்ன ஓதுங்கிறது தான் புரிஞ்சுக்கொள்ளணும். ஹதீஸ் சஹீஹ் வச்சா கூட, ஹதீஸை சஹீஹ் வச்சா கூட இறந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஓதுங்கண்டே மற்ற செய்தியில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஏன் சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு ஓதினால் இன்ன நிலை என்ன செய்யும் கிடைக்கும் என்று சில ஹதீஸ்கள் வருது. இதெல்லாமே என்னடா தைவான செய்திகள். இவைகள் எல்லாமே நான் விளக்கம் சொன்னதுக்கான காரணம் வந்து லைவான ஹதீஸ்லேயே ஒரு விளக்கம் வந்துரு. இக்ராவு அலா மௌத்தாக்கும் யாசீன் என்று கபர்ல போய் யாசீன் ஓதுறது இந்த ஹதீஸ் ஆதாரமாக சொல்றாங்க, லைவானது. ஆனா அந்த லைவான ஹதீஸ்லேயே என்ன செய்யுது விளக்கங்கள் எப்படி வருதுன்னு சொன்னா, அது சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும் ஓதணும் அப்படின்ட்டு. இப்போ லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மௌத்தாக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கன்னு வருது. மௌத்தாக்களுக்கு என்ன மௌத்தா அப்படின்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு அல்ல, இறந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். அதே தான் நீங்க யாசீனுக்கு நம்ம என்ன செய்யணும், லக்கினு மௌத்தாக்கும் யாசீன்னு சொன்னா அதாவது இறந்தவர்களுக்கு யாசீனை சொல்லிக் கொடுங்கண்டா இறந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு யாசீனை சொல்லிக் கொடுங்கன்னு விளங்கணும். ஆனா இந்த எல்லா செய்திகளுமே லைவானவைகள் அல்லது இட்டுக்கட்டப்பட்டவைகள் அப்படின்றத என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த யாசீனுக்கு யாசீன் சம்பந்தமான இந்த ரிவாயத் எல்லாத்தையும் தொகுத்து ஹதீஸ் கலை அறிஞரான அம்ர் அப்துல் லத்தீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர்
இதில் எல்லா ரிவாயத்தையும் தொகுத்து ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு புக் போட்டிக்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாவற்றையும் தொகுத்து நான் உங்களுக்கு சும்மா பார்க்கணுமெண்டா இன்ஷா அல்லாஹ் PDF ஃபைல் என்ன செய்கிறேன், அந்த குழுமத்தில் போடுறேன். எல்லா ரிவாயத்துகளையும் தொகுத்து எல்லாமே என்ன தாயிஃபானவைகள் ஆதாரபூர்வமானவைகள்னு சொல்லி யாராவது சஹி என்று சொல்லி இருந்தால் அந்த அறிஞர்களுக்கு விளக்கத்தையும் என்ன சொல்லி இந்த அதாவது யாசின் சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பு கல்புல் குர்ஆன் என்று வரக்கூடிய செய்திகளும் இன்னும் உள்ள செய்திகளும் என்று சொல்லி சொல்றீக்கத்தை பார்க்குறோம். நான் இங்கே டீட்டெயில்ஸாக என்ன செய்யலை, பேசலை. நம்ம ஹிஸ்னுல் முஸ்லீமில் வந்து என்னது தனித்தனியாக பேசி அது வந்து இவ்வளவு தேவையில்லைன்றெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அதில் சொல்லிட்டாங்க. அதனால் சுருக்கமாகத்தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு செய்தியை எடுத்து இன்றைக்கு பேசுகிறோம் ஒரு 2 தொடர் என்ன செய்யும், இது எப்படி லைஃப் ஆனது அப்படின்றதுக்கு என்ன செஞ்சிடும், அதிலே போயிடும். ஆனால் சுருக்கமாக நீங்கள் இப்போ இந்த செய்திகளை வச்சா உங்களுக்கு விளங்கிடும். இவ்வளவுமே லைஃபானவைகள், இட்டுக்கட்டப்பட்டவைகள் அல்லது மிகவும் பலகீனமானவைகள் தான் இந்த யாசினுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு. கல்புல் குர்ஆன் அல்லது இறந்தவர்களுக்கு ஓதுங்க, அல்லது இப்படி இரவில் ஓதினா என்ன அவருக்கு எல்லாம் குர்ஆனை 10 முறை ஓதின மாதிரி யாசின் ஓதினா நோக்கம் என்ன செய்யும், நிறைவேறும் என்றதெல்லாம் தவறான. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கணும், யாசின் ஓதி நோக்கம் நிறைவேறின மக்கள் சிலர் இருக்கிறாங்க. விளங்கிட்டா, யாசினை ஓதி நோக்கம் நிறைவேறின சில மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தஃப்சீர், அகீதா ரீதியா என்ன சொல்றது? ஏன்னா மிக முக்கியம், யாசீன் என்ற தஃப்சீர் வந்து யாசீனுடைய தஃப்சீர் வந்து மக்களால் நிறைய பார்க்கப்படுறதுக்கு அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரபல்யம் ஒரு காரணம். ஆனால் அந்த விளக்கங்கள் மிக முக்கியம். சூரா யாசீன் ஓதினால் நோக்கம் நிறைவேறும். உதாரணமா மா உஸம்ஸம் லிமா ஷுரிபலஹு, ஜம்சம் தண்ணீர் ஏன் நம்ம எது குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தனியாக ஒரு நூல் என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதி இது லைஃபானதா சஹியானது இதோட பிரச்சனை பற்றி எழுதி. ஏன்னா சில அறிஞர்கள் இதை லைஃபான செய்தி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. ஜம்சமுக்கு சிறப்பு உண்டு, ஜம்சம் தண்ணீர சிறப்பு. ஆனால் குடிச்சா நோக்கம் நிறைவேறும்ன்றதெல்லாம் லைஃப் என்று சொல்லக்கூடிய நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ ஜம்சம் குடிச்சு நோக்கம் நிறைவேறி இருக்க வாய்ப்பு நிறைய என்ன செய்யுது இருக்குது வாழ்க்கையில். அதே போல் சூரா யாசின் ஓதி நோக்கம் நிறைவேறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நோக்கம் நிறைவேறிச்சு என்ன ஹதீஸ் சஹி, நோக்கம் நிறைவேறல எனவே ஹதீஸ் தஈஃப். இப்படி வந்தோம்னு சொன்னால் ரூட் என்ன செஞ்சிடும், வேற பகுதியால் என்ன செஞ்சிடும் போயிடும். இந்த செய்திகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நோக்கம் நிறைவேறும். இந்த ஹதீஸ் லைஃப் சைன் ஆகிறதுக்கு புதிய வழிமுறை என்ன? நம்ம பேத்து ஜம்சம் தண்ணியை குடிக்கிறது, நாளைக்கே நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் செய்கிறார். டைமை கூட வச்சா எப்போ நிறைவேறும் இல்லையே, அப்போ டெஸ்டிங் வந்து என்ன செய்யலாம், இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குடிக்கிறார். ஹஜ்ஜுக்கு போக கிடைக்கல, ஹதீஸ் என்ன தாய் ஏன் வாக்கைக்கு முரம்படுது, நேரடியான நடைமுறைக்கு முரம்படுது. சப்போஸ் போயிட்டாரு லைஃபான ஹதீஸா இருந்தாலும் அது என்ன சஹி, ஏன் நடந்துச்சு. இப்படி புரிஞ்சுக்கிறதான்னு கேட்டால் பிழை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அகீதாவுடைய மஸ்அலாவை விளங்கப்படுத்திட்டு வார்த்தைன்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் இதில் இல்லை, இந்த ஹதீஸ் சம்பந்தமாகவுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவோ அல்லது இந்த தொடர்பான விளக்கங்களோ இதில் என்ன இல்லை. நான் ஆரம்பமாக சொல்லிக்கணும்னு சொல்றேன். என்னன்னு சொன்னால், சிலர் கபரில் போய் பிரார்த்திச்சு உடனே என்ன செஞ்சிருக்கும், அது நடந்திருக்கும். சிலைகளுக்கு பக்கத்தில் போய் பிரார்த்திச்சு என்ன செஞ்சிருக்கும், சிலருக்கு என்ன செஞ்சிருக்கும், நம்ம இப்னு தைமியாவோட விளக்கம் இது நடந்திருக்கும். அப்போ இவைகளெல்லாம் என்னது சிறுக்கான பிரார்த்தனைகள் பிரார்த்திச்சு நடந்திருக்கும். அதே போல் இந்த மாதிரி லைஃபான சரியான செய்திகளை வச்சு நம்ம பிரார்த்திச்சு நடந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பலகீனமான செய்திகள், அதே போல சிறுக்கான இடங்கள், கபருடைய இடங்கள், இதெல்லாம் நடந்துட்டேன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய துஆவை கபூல் செய்கிறது அவர் ஓதுறத்தை வச்சோ அவர் சொல்றத வச்சோ இடத்தை வச்சோ அல்ல. அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அந்த பிரார்த்தனையை செய்கிறார்ன்றதை வச்சு. அவன் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் நிர்பந்த நிலையில் யாரை அழைக்கிறீர்கள்? பக்கத்து காஃபிர்கள்ட்ட கேட்கிறான், நிர்பந்த நிலையில் யாரை அழைக்கிறீர்கள்? நிர்பந்த நிலை என்றால் கடல்ல, புயலுடைய நேரங்கள்ல, வேற எந்த சிலைகளும் பயன் தராதுன்னு கன்ஃபார்மா அறிஞ்ச நேரங்கள்ல எல்லாம் நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா யாரை அழைக்கிறாங்க? கடவுளே அப்படிதான் அழைக்கிறாங்க. கடவுளே ஓ கோட் இப்படித்தான் என்னது அழைக்கிறாங்க. கடல்ல இருந்து வந்தவர் தான் சிலை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. கடல்ல போற டைம்ல அந்த சிலை இருக்கும், உருவப்படம் எல்லாம் இருக்கும், அதை காப்பாத்திக்கல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால யாரும் அதை போய் என்ன செய்யறது இல்லை, கூப்பிடுறது. அந்த இடத்துல எல்லாமே கடவுளே கடவுளே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல இஹ்லாஸான தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் என்றாலாம். யாரு? காவிர்களுக்கு. முஹ்லிஸீன லஹுத்தீன, அல்லாஹ்வை இஹ்லாஸோடு அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இந்த காபிர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றுவார், காப்பாற்றி கரையில கொண்டு வந்து சேர்த்துருவான். மறுபடியும் என்ன செய்வார்கள், இணை வைப்பார்கள் சொல்றாங்க. ஏன் மறுபடியும் இணை வைக்கிறேன்னு சொன்னா, அங்க கடவுளேண்டெல்லாம் போய் மறுபடியும் சிலைகளுக்கெல்லாம் போய் என்னது பிரார்த்திக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப அங்கே அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறார். இந்த கபூல் எதனால நடக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்துடைய கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் பொறுப்பானவன், உயர்வு அந்தஸ்துகளுக்கெல்லாம் பொறுப்பானவன் யாரு?
அல்லாஹு தாலா. அப்ப அல்லாஹ்விட்ட ஒருத்தர் இஹ்லாஸான முறையில் இறைவனை பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால் அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, அந்த இறைவன் பக்கம் திரும்புற அளவுக்கு இறைவன் என்ன செய்வான்? பதில் சொல்லுவான். இறைவன் பக்கம் திரும்புற அளவுக்கு உலக விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பதில் சொல்லுவான். அவனுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹு தாலா குல்லன் நுமி துஹா உலாய் வஹா உலாய், அவர்களுக்கு நம்ம இந்த உலகத்துல கொடுப்போம், இவர்களுக்கு என்ன செய்வோம்? இந்த உலகத்துல கொடுப்போம். இந்த உலகத்துல யாருக்குமே என்ன தடை இறைவன் விதிப்பதில்லை. இந்த அடிப்படையில தான் ஒருத்தர் கபருக்கிட்ட போய் பிரார்த்திக்கிற நேரத்திலும் இறைவன் எனக்கு எப்படியாவது தரணும் என்ற சிந்தனையோடு என்ன செஞ்சிட்டாரு? பிரார்த்திச்சிட்டாருன்னு சொன்னா சில வேளை அல்லாஹு தாலா என்ன செய்வான்? கபூல் செய்வான். அவர் ஹராமான ஒரு சூழல்ல பிரார்த்திச்சாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? கபூல் செய்ய. சிலை கிட்ட போய் பிரார்த்திச்சாலும் கபூல் செய்ய. கடல்ல முஸ்ரிக்கின் கிட்ட பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்யறான்? கபூல் செய்கிறான். எனவே இதை வச்சு நம்ம நினைச்சிடக்கூடாது ஷிர்க் சரியானது, விதத்து சரியானது, அல்லது இந்த ஹதீஸ் சஹீஹானதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது என்றது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பதில். உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு பதில். நம்ம சுனாமி வந்த டேட்னு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த இந்த இந்தாருடைய தரீஹ், அதாவது இந்த தர்கா என்ன செஞ்சுட்டு காப்பாற்றப்பட்டுட்டு, சில கிறிஸ்டியன்ஸ் என்ன காட்டினாங்கடா, சிலை என்ன செஞ்சுட்டு காப்பாற்றப்பட்டுட்டு அப்படின்லாம் காட்டினாங்க. நாங்கள் அதை விட பெரிய ஆதாரம் வச்சுக்கிறோம். 300 லட்சம் சிலை என்ன செஞ்சது? பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்ரஹாவார டைம்ல மக்காவில் காபத்துல்லால 300 லட்சம் சிலை இருக்கிற நேரத்தில் காபத்துல்லாவெல்லாம் காப்பாற்றலையா? காப்பாத்தினா. ஆனா அது ஆதாரமாக வந்து குர்ஆன் எங்கேயா சொல்லுதா? கடவுள் காப்பாத்தினதே உங்களுக்கு போதாதா இந்த சிலைகள் எல்லாம் உண்மை என்பதற்கு அப்படின்னு எங்கேயா குர்ஆன் சொல்லுதா? இல்ல. அந்த சிலைகளை ரசூலா அங்க உடைக்கிறாங்க, அப்ப எதுவும் என்ன செய்யல? காப்பாத்தல. சிலையை உடைக்கிற டைம்ல காப்பாத்தல. எல்லா சிலைகளையும் உடைக்கப்படுற டைம்ல காப்பாத்தல. எனவே காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி அது சரியண்டோ, அழிக்கப்பட்டதுக்காக வேண்டி அது பிழையண்டோ அர்த்தமல்ல எடுத்து கௌபாவுடைய வரலாறு என்ன ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி நடந்ததை வச்சு என்ன செய்யக்கூடாது, இது பிழையண்டாகிறதோ சரியண்டாகிறதோ கூடாதுன்றதை நம்ம யாசீனுடைய விஷயத்துல அப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம். சூரா யாசீனை ஓதி ஒரு மனிதர் செய்யற நேரத்தில் அவருடைய முழு எண்ணம் என்னடா, யாரெல்லாம் எனக்கு இது எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நீ நிறைவேற்றி தரோட இஹ்லாஸ் தான் அவர்கிட்ட அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். அதை யாசீன் ஓதி அவர் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு, கிடைச்சிருக்கு. இன்னொரு காரணம் யாசீனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, சூரா யாசீன் அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல உண்டு. அல்லாஹ்வுடைய வசனங்களை தொகுத்த ஒரு சூரா இது. அந்த டைம்ல அல்லாஹ் தஆலா பொதுவா குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய அந்த கபூல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கலாம்? அதுக்கு வைத்திருக்கலாமே தவிர ஹதீஸ் சஹீஹாகிறதுக்கு இது என்னது? ஆதாரம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஹதீஸ் லைஃப் ஆகிறதுக்கு இது இதா போயிடும். நடக்காதவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? லைஃப் என்ற அர்த்தமா இருந்துச்சு. எனவே மக்களுடைய அனுபவத்தை அவருடைய அனுபவம் என்று சொல்லணுமே தவிர ரசூலுல்லாஹ்வோட என்ன செய்யக்கூடாது? இணைக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சூரா யாசின் சம்பந்தமா. சூரா யாசின் வெள்ளிக்கிழமை ஓதுற வளமையெல்லாம் எங்கள் சமுதாயத்தில் என்ன செய்திருக்கு? வெள்ளிக்கிழமை ஆகிட்டு சூரா யாசின் ஓது. சிலர் வந்து வாழ்க்கையில் சூரா யாசினை தவிர வேறு எதுவுமே என்ன தெரியும், குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கெல்லாம் சூரா யாசின் தெரிஞ்ச மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. சூரா யாசின் தான் கபரில் என்ன செய்வாங்க? அதை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த நடைமுறைகள் எல்லாம் யாசினுக்கு ஒரு பிதத்தான வடிவத்தை என்ன செஞ்சுட்டு கொடுத்துரு. யாசினை ஓத வைக்கிற நன்மை கிடைத்தாலும் கூட ஒரு பிதத்தான வடிவத்தை சூரா யாசினை கொடுத்தது. எனவே அறிஞர்களுடைய பார்வையில் சூரா யாசீன் ஆதாரபூர்வமான எந்த சிறப்பும் இல்லை. குர்ஆனுக்குரிய பொதுவான சிறப்புல சூரா யாசீன் என்ன செய்யுது? வந்து அடங்குகிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.